ஸோ சீமன் ரிட்டன்ஷனோட ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம கான்ஷியஸ்னஸ் பியூர் ஆகும். ஸோ நம்ம மைண்டு பியூர் ஆகும், நம்ம கான்ஷியஸ்னஸ் அதிகமாகும், நம்ம காட் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை விட பெரிய பெனிஃபிட் நமக்கு வேறு என்ன? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொண்ணுக்கு பெனிஃபிட்ஸ் மேபி அது இருக்குது. பட் நான் என்ன மெயினாக சொல்ல போகிறேன்னா காட் கூட இருக்க கனெக்ஷன், அதாவது நம்ம சோல் அது காட் கூட எப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகும். பிரம்மச்சாரியா, பிரம்மன்னா காட், சாரியானா அது போகக்கூடிய வழி. ஸோ நம்ம எப்படி காடை சேனல் பண்ணி ஈஸியாக காட் கூட கனெக்ட் ஆகணும், அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லஸ்ட்டு வந்து ஒரு சின், சாவான பாவங்கள் 7, அதில் ஒன்று லஸ்ட். ஸோ அதை நீங்கள் டிட்டாச் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பாவத்தை துறக்கும்போது என்ன ஆகுது, காடு கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க. ஸோ அது வழியாக நீங்கள் காடு கூட கனெக்ட் ஆகலாம். இன்னொன்று, இந்த சீமன் எனர்ஜி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் க்ரௌன், அதாவது உங்கள் 3வது கண், நெற்றி கண் எப்படின்னு சொல்லலாம், அதில் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் ஈஸியாக ஒரு ஆண்டனா மாதிரி காடு கூட கனெக்ட் ஆகலாம். நிறைய பேர் நான் சொல்கிற விஷயத்த விஷி வாஷி தியரி அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க, எனக்கு எது ஒர்க் ஆகுது, பல யோகிகளுக்கு என்ன ஒர்க் ஆகுது, நிறைய துறவிகளுக்கு எது ஒர்க் ஆகுது, அதை நான் சொல்கிறேன். உங்கள் விருப்பம் கேட்குறதும் கேட்காததும். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்படி ஈஸியாக இதாகலாம். இன்னொன்று வந்து நீங்கள் பியூர் ஆகுறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பியூர் ஆகுது. நீங்கள் வந்து லஸ்ட்டாக உலகத்தை பார்க்கல, உலகத்தை வந்து ஈகோய்க்காக ஒரு சர்வைவல் மூடில் சாப்பிடணும், ஃபக் பண்ணணும் அப்படி பார்க்கல. வந்து பியூராக உலகத்தை எதுக்காண்டி, காடு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்காங்க, காடு தான் எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணு, அப்படி ஒரு கான்ஷியஸ்னஸ்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஈஸியாக காடு கூட கனெக்ட் ஆகலாம். இன்னொன்று, உங்கள் கான்ஷியஸ்னஸ் அதிகமாகும் போது நீங்கள் பான் பார்க்கல, எதுவும் பண்ணல, உங்கள் கான்ஷியஸ்னஸ் பியூராக இருக்கும். உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், உங்கள் பிரெயினோட ஃப்ரண்ட் பார்ட், இதுதான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இது வந்து ஸ்ட்ராங் ஆகுது. நீங்கள் நிறைய மங்க்ஸ், ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மங்க் எடுத்து, புத்தாவோட இது ஒரு மங்கோட ஸ்கல்லை நீங்கள் பிரெயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிருக்கும். இப்போ நம்ம பைசப்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி பைசப்ஸ் நல்லா இருக்கு. இதுதான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இதான் நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய இடம். இது வந்து எனக்கு கரெக்டாக பேர் தெரியல, செரிபெல்லம், உங்கள் லிசர்ட் பிரெயின், அதாவது ஈட், ஃபைட், ஃபக் இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு முந்தி இருக்கிறது தான், அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் பிரெயின் டைப்ஸ் உண்டு. ஒன்று வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம கண் சிமிட்டுறது, உடம்பு டைஜஷன், ப்ரீத்திங் இந்த மாதிரி இதை பார்த்துக்கும். அதுக்கும் கொஞ்சம் ஃப்ரண்டில் இருக்கிறது எமோஷனல், அதுக்கும் ஃப்ரண்டில் இருக்கிறது தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அதுலேயும் ஒரு கிளாண்ட் இருக்குது, அதான் பைனியல் கிளாண்ட். ஸோ இந்த மாதிரி ஹையர் கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு இந்த இடம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பைசப் டெவலப் பண்ணுற மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணி இந்த இடத்த டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எப்படி, இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் மெடிடேஷன், அந்த காமாக இருக்கிறது, ஸ்லோவாக அந்த கான்ஷியஸ்னஸ் அதிகப்படுத்தி இந்த இடம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்னா, நீங்கள் கான்ஷியஸ்னஸ் அதிகமாகும் போது ஈஸியாக காட் கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மசிலை டெவலப் பண்ணுங்கள், இதையும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகுங்க. ஸோ உங்கள் தர்மா நம்ம இப்படி அப்படி வரும். ஸோ நீங்கள் பிரம்மச்சாரியில் இருக்கும்போது நீங்கள் லஸ்ட்டை டிட்டாச் ஆகிறீங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது போன ஜென்மத்துலேயோ அது லஸ்ட்டை ஏதாவது நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு இந்த ஜென்மத்தில் இருந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் கார்மிக் கடன் குறையும், அதாவது உங்கள் கர்ம பலன். அதாவது எப்படி சொல்ல, நீங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் லஸ்ட்டை கற்றுக்கணும்னு, லஸ்ட்டை வந்து துறந்து அந்த பாடத்தை கற்றுக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிரம்மச்சாரியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லஸ்ட்டுங்கிறத ஈஸியாக நீங்கள் அதை கடந்து வந்துடலாம், ஸ்பீட் ரன் பண்ணி வந்துடலாம் அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது காடு உங்களை விட்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கும் கான்ஷியஸ்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது பல வழிகளில் இது ஒன்று, நீங்கள் ஈஸியாக காடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, காடு கூட சேனல் ஆகிறதுக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் கான்ஷியஸ்னஸ் அதிகப்படுத்துங்க. பிரம்மச்சாரி வந்து உங்கள் கான்ஷியஸ்னஸ் அதிகப்படுத்தும். கூடவே மெடிடேஷன், ப்ரீத்திங், பிராணாயாமா, வேறு இன்னொரு விஷயம், உங்கள் கர்ம பலனை தீருங்க. அதாவது நீங்கள் எதையாவது ஃபேஸ் பண்ணதுக்கு பயப்படுவீங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணி அதை தொலைச்சிக்கிட்டு அடுத்த இடத்துல வாங்க. இது ஹிந்துயிசத்தில் வந்து அப்படி தான். அந்த ஹிந்துயிசம் பிரான்ச் எப்படி வரும்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு வர ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசனை கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக காடு கூட கனெக்ட் ஆகலாம். ஆனால் புத்திசம் எப்படின்னா, நீங்கள் அப்படியே இருந்து மெடிடேஷன்லேருந்து நான் இது இல்லை, நான் அது இல்லைன்னு மொத்தமாக நீங்கள் இங்கே ஒரு அடையாளத்தை எடுத்துகிட்டு இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆவீங்க. ஸோ புத்திசம் வந்து கொஞ்சம் ஸ்லோவான ரூட்டு, ஹிந்துவிசம் கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் பிரம்மச்சாரியில் இருந்தால் ஈஸியாக காட் கூட கனெக்ட் ஆகலாம். அதுக்கு தான் அந்த பேரே வச்சுருக்காங்க, பிரம்மச்சாரி, வாக்கிங் த பாத் ஆஃப் காட். ஓகே கைஸ், வேறு பர்சனல் கோச்சிங் வேணாம், இல்லை கீழே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்க லிங்கில் புக் பண்ணியாண்டு ஒரு 1/2 hour கால் பேசலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். இல்லாட்டி இட்ஸ் ஆல்வேஸ் குட்.